உங்க தொகுதியிலுமே தொடர்ந்து அதிமுக திமுக சார்ந்து இப்போ திமுக எம்எல்ஏ தானே இருக்காரு, தொடர்ந்து ஜாவேருள்ள தான் இருக்காப்ல, தொடர்ந்து அவங்களுக்கு தானே வாக்கு செலுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதாவது மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் எங்களை இருக்க தோங்குறாங்க. முதல்ல 2016 நாங்க நிற்கும் போது 1% மக்கள் தான் எங்களுக்கு வாக்கு செலுத்தினாங்க. அதே 2010-16 எல்லா கட்சிகளும் கூட நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சி அப்படின்னு நினைச்சாங்க. 2019 மீண்டும் நாங்க தனிச்சு நிற்கும் போது சரி தனிச்சு நிக்கிறாங்க, ஒருவேளை இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு மக்கள் வந்து ஒரு 4% மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தினாங்க. 2021 பார்ப்போம் எப்படி இவங்க மறுபடியும் இப்ப கூட்டணி போயிருவாங்க, திமுக கூட அதிமுக கூட தான் போக போறாங்க அவங்க நினைச்சாங்க. ஆனா அப்பயும் நாங்க போகல. அதனால அவங்க மீண்டும் வந்து எங்களுக்கு 7% மக்கள் வாக்கு செலுத்தினாங்க. அதன் பிறகு 2024 மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது, நாட்டில் உங்களுக்கே தெரியும், நீங்க சொல்ற மாதிரி பாஜக காங்கிரஸ் இப்படி 2 பூச்சாண்டிகள் காமிச்சிட்டு இருந்த நடுவுல பாஜகவுக்கு பிரதமர் வேட்பாளர் இருந்தாங்க, காங்கிரஸ் கூட்டணிக்கு பிரதமர் வேட்பாளர் இருந்தாங்க, நாம் தமிழர் கட்சிக்கு பிரதமர் வேட்பாளரே கிடையாது. எங்க பிரதமர் வேட்பாளர்னு எங்களுக்கு யாரும் இல்லை. நாங்க 40 தொகுதியில போட்டிட்டோம், ஆனா எங்களுக்கு பிரதமர் வேட்பாளர்னு யாரும் இல்லை. நாங்கள் மட்டும்தான் நின்னோம். சின்னம் கூட எங்களுக்கு லாஸ்ட் 10 நாள்ல தான் கிடைக்கப்பட்டுச்சு. அந்த சூழல்லையும் 36 லட்சம் மக்கள் தேடி தேடி எங்களுக்கு வாக்கு செலுத்தி கிட்டத்தட்ட 8% வாக்குகளை பெற்று இன்னைக்கு நாங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கோம். அப்ப மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா எங்களை ஏற்க துவங்கியிருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் திராவிட அரசியலே பார்த்து பார்த்து வளர்ந்தவங்க பழகினவங்க 60 ஆண்டு காலமாக இந்த இடத்துல அரசியல் இருக்கு. இப்ப அந்த அரசியல்ல இருந்து அவங்க விடுபடணும், அந்த அரசியல்ல இருந்து அந்த போதையில, அந்த அரசியல் போதையில இருந்து அவங்க விடுபட்டு வரணும் அப்படின்னு அதுக்கு ஒரு காலம் தேவைப்படும். அதற்கான காலமா தான் இந்த காலத்தை நாங்க பார்க்கணும். இப்ப 2026 முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சிக்கான களமாக இருக்கும்னு நான் சொல்றேன்.